இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 306லையும் நியூ ப்ரொவிஷன்ஸ் ஈக்குவலன் செக்ஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா பாரதிய நியாய சங்கீதாவில் செக்ஷன் 108 கீழையும் அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் தற்கொலைக்கு உடந்தையாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே செக்ஷன் 305 ஐபிசியில் அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்டு ஆர் பர்சன் வித் மென்டல் இல்னஸ்னு பார்த்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலான செக்ஷன் வந்து பிஎன்எஸ்ல 107ல் வந்து சொல்லியிருப்பாங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடு ஆஃப் சைல்டு ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பித்தநிலை அடைஞ்சவங்களோ இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோ அப்படி இல்லையா அப்படின்னா வந்து ஒரு போதையில் வந்து இருக்கக்கூடியவங்க, ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் தூண்டினா என்ன தண்டனை அப்படிங்கிறத நம்ம 305 ஐபிசிலையும் 107 பிஎன்எஸ்லையும் பார்த்துருக்கோம். இங்கே ஒரு நார்மல் பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனுடைய சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டி விடுற எந்த ஒரு நபருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத செக்ஷன் 306லையும் நியூ பிஎன்எஸ்ல செக்ஷன் 108லையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டினரி பர்சன் இருக்காங்க, அந்த பர்சனை வந்து தூண்டி விட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு குவாலிட்டியோட இருக்கலாம் அந்த இடத்துல பண்ணி அவங்க வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், யாருக்கு அப்படின்னா யார் தூண்டி விடுறாங்களோ அந்த தூண்டி விட்ட நபருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் 10 years அண்ட் ஆல்சோ லைபிள் டு ஃபைனும் உண்டு. இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 306லையும் பிஎன்எஸ்ல 108லையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டு இதுலையுமே ஈக்குவலன் ப்ரொவிஷன்ஸ் தான், எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ்லையும் சேஞ்சஸ் இல்லை, பனிஷ்மெண்ட்லையும் சேஞ்சஸ் வந்து இல்லை.